ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹார்மோன்ஸ் அதாவது ஹார்மோன்கள் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து எதுலேருந்து எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா, இது வரைக்கும் நடந்த குரூப் 4 குரூப் 2A விஏஓ எக்ஸாம்ஸ் எல்லா இதுலேருந்தும் எடுத்து அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் அட்லீஸ்ட் 1 கொஸ்டின் மேக்ஸிமம் 2-3 கொஸ்டின்ஸ் கிட்ட ஹார்மோன்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லா ஐடியாவிலேருந்தும் இதை அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லா வீடியோஸ்லையுமே இதே மாதிரி அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொஸ்டின் பேப்பர் லிங்க் அப்புறம் மற்ற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இனிமேல் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏன் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான வே சூஸ் பண்ணியிருக்கோன்னா, தட் இஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் இப்படி ஒரு ஸ்மார்ட் வே ஃபாலோ பண்ணால் ஈஸியாக கிளியர் ஆகலாம். ஸோ இதையும் உங்களோட ப்ரிப்பரேஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. இந்த சைடு ஹார்மோன்ஸ், அந்த சைடு அந்த ஹார்மோன்ஸ் வந்து டிஃபிஷியன்சினால் என்னென்ன டிசீஸ் வருதுன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள். ஃபர்ஸ்ட் தைராய்டு ஹார்மோன், அது டிஃபிஷியன்சினால் மிக்சிடோமா அதுன்ற டிசீஸ் வருது. நெக்ஸ்ட்டு இன்சுலின் டிஃபிஷியன்சினால் டயபெட்டிஸ். கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் குஷிங்ஸ் டிசீஸ். க்ரோத் ஹார்மோன் அக்ரோமெகாலி. தமிழில் பாருங்கள். எங்கள் சேனல் மோஸ்ட்லி தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர் தமிழில் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தமிழையும் போடுறோம். பாருங்கள், தைராய்டு ஹார்மோன் அது வந்து குறையும் போது என்ன நோய் வரும்னா மிக்சிடேமான்ற நோய் வரும். இன்சுலின் குறைவுனால நீரிழிவு நோய் வருது. கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அதனால் குஷிங்ஸ் நோய் வருது. வளர் ஹார்மோன் அதனால் அக்ரோமெகாலி வருது. இப்போ இந்த டாபிக் எல்லாம் ஒரு ஹார்மோன்லேயும் வரும். ஸோ இந்த ஒரு ஹார்மோன்லேயும் நீங்கள் போய் நல்லா டீப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு தைராய்டு ஹார்மோன், அது வந்து தைராய்டு கிளாண்ட்லேருந்து தைராக்சின் என்ற சுரப்பி மூலம் வருது. தைராக்சின்னா என்னென்னா அயோடின் அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ தைராய்டு ஹார்மோனை பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்லுவாங்க, அதாவது ஆளுமை ஹார்மோன். இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து இதுதான் நம்மளோட வளர்சிதை மாற்றத்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதே இந்த தைராய்டு ஹார்மோன், தட் இஸ் மெட்டபாலிசம். இப்போ இந்த தைராக்சின் வந்து நமக்கு குறையும் போது என்ன டிசீஸ் வரும் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்போதைராய்டிசம்னா இப்போ நம்ம அயோடின் வந்து நம்ம ஃபுட்டில் தட் இஸ் மெயினாக சால்ட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து குறையும் போது என்ன டிசீஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் காய்டர், எளிய காய்டர் நோய் வருது. மிக்சிடேமா இதை தான் நம்ம மேட்ச்சில் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வேறு இந்த டைம் வந்து சிம்பிள் காய்டர்னு கொடுக்கலாம், இல்லை கிரெட்டினிசம்னு கொடுக்கலாம். கிரெட்டினிசம் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வரும். சிம்பிள் காய்டர் மிக்சிடேமா இது வந்து பெரியவங்களுக்கு வர நோய். இதே வந்து நம்ம ரொம்ப அதிகமாக நிறைய பேர் உப்பு தான், சில பேர் உப்பு சர்க்கரை அதெல்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நோய் வருது பார்த்திங்கன்னா ஹைப்பர்னாலே ஹைப்பர் ப்ரெஷர் அப்படி தான் சொல்கிறல, ஹைப்போனாலே லோ. ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் வருது. அதுக்கு என்ன நோய் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா எக்ஸோப்தால்மிக் காய்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து சிம்பிள் காய்டர், இது வந்து எக்ஸோப்தால்மிக் காய்டர். அந்த எக்ஸோப்தால்மிக் காய்டரை வந்து கிரேவ் டிசீஸ், அதாவது கிரேவின் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா தைராய்டு ஹார்மோன் சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்படி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நம்ம செகண்ட் ஒன்னா பி ஆப்ஷனில் என்ன பார்த்தோன்னா இன்சுலின் டிஃபிஷியன்சினால என்ன நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஸோ இதோட ஆரிஜின் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேன்க்ரியாஸ் பாருங்கள், கணையம் சொல்லுவாங்க. இதில் வந்து 2 கிளாண்ட் இருக்கும், எண்டோக்ரைன் கிளாண்ட், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னு. நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி சொல்லுவாங்க. இந்த நாளமில்லா சுரப்பி அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட் அதில் தான் வந்து லாங்கர்ஹான்ஸ் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் வந்து சுரக்கும், லாங்கர்ஹான் திட்டுக்கள். எக்ஸோக்ரைன் கிளாண்டில் வந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அது வந்து சுரக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்டில் வந்து 2 செல்லாக பிரிப்பாங்க அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில்.
ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் பிரிப்பாங்க. ஆல்ஃபா செல்ஸ் என்ன சுரக்கும் பார்த்தீங்கன்னா கிளைகோகான் சுரக்கும். பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் அமிலின். ஸோ இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம். பீட்டா செல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா இன்சுலின் அமிலின் அது வந்து எந்த செல் சுரக்கும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இப்படியும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இன்சுலின் வந்து ஃபர்ஸ்ட் அதோட வேலை என்னன்னா டிஷ்யூ தான், தட் இஸ் திசுக்கள் தான் வந்து ஆக்சிஜனேற்றம் அடையணும் என்றதுக்காக என்ன பண்ணுதுன்னா செல்ஸ் வந்து குளுக்கோஸை எடுத்துக்கிறத அது வந்து ப்ரமோட் பண்ணும், ஊக்குவிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வேலை என்ன பண்ணுதுன்னா அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையும் கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணி லிவர் அண்ட் மசில்ஸ் அதாவது கல்லீரல் தசைகளில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே சமயம் இன்னொரு வேலை என்ன செய்யும்னா அந்த குளுக்கோஸ் எல்லாம் ஃபேட்டு அந்த மாதிரி இதாக ஆகாமல் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ வந்து இந்த இன்சுலின் வந்து நம்ம நார்மலாக ஒரு கரெக்டாக இந்த மாதிரி ப்ராசஸ் தான், குளுக்கோஸ் டு கிளைகோகான் டிஷ்யூ ஆக்சிடேஷன் எல்லாமே இன்சுலின் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு 80 to 120 milligram per 100 ml ஆஃப் பிளட். இது வந்து ரொம்ப முக்கியம். இதே வந்து பிபி இந்த இடத்துல கேட்டாங்கன்னா அதை அப்படியே நீங்கள் மாற்றி எழுதணும், 120 to 80 milligram அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இப்போ வந்து இந்த இன்சுலின் கரெக்டாக செக்ரேட் ஆகாமல் அந்த குளுக்கோஸ் எல்லாம் வந்து நம்ம யூரினில் அப்படியே போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். நம்ம சுகர் இருக்குது சொல்கிறோம்ல, அதுதான் இது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இன்சுலின் லெவல் கரெக்டாக இருக்கணும்னா கரெக்டாக ப்ராப்பரான ஃபுட்டு எக்ஸசைஸ் எல்லாமே இருக்க கரெக்டாக வந்து இன்சுலின் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை விட்டுட்டோன்னா இன்சுலின் டிஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிடும், அந்த நேரத்தில் டயபெட்டிஸ் வந்துடும். சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன் அதாவது வளர்ச்சி ஹார்மோன் அது குறைவுனால அக்ரோமெகலின்னு ஒரு நோய் வருது. ஸோ இதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த க்ரோத் ஹார்மோன் இதை வந்து சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கொஸ்டின் தான். எஸ்டிஹெச் ஜிஹெச் வளர்ச்சி ஹார்மோன் எப்படி வேணாலும் இதை சொல்லலாம். இந்த ஹார்மோனோட பேசிக் எதுவும் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி தான். பிட்யூட்டரியில் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அடினோ ஹைப்போஃபைசிஸ் இருக்கும். ஸோ முன்னாடி இருக்கிற ஹார்மோன் அதான் ஆன்டீரியர் லோப் சொல்லுவாங்க, அதுலேருந்து வர்றது தான் இந்த க்ரோத் ஹார்மோன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 விதமான நோய் இருக்குது. அதாவது சில்ட்ரனுக்கே ரொம்ப குறைவாக இது வந்து சுரந்ததுன்னா அப்போ வந்து டுவாஃபிசம் அதாவது குள்ளத்தன்மை என்ற நோய் வரும். அதிகமாக சுரந்துச்சுன்னா ஜிசான்டிசம் அசுரத்தன்மை உருவாகும். இதே அடல்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அக்ரோமெகலி அப்படின்னு ஒரு நோய் வரும். ஸோ இப்படி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹார்மோன் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்டு பேர் இன் தர் கேரக்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸ் குளுக்கோகான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பேன்க்ரியாஸ் டாப்பிக்கில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் ஆல்ஃபா செல்ஸில் குளுக்கோகான் செக்ரேட் ஆகணும். ஸோ இது வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் இது வந்து ஸ்டொமிட்டோஸ்டாட்டின், இதுவும் கரெக்டு தான். தேர்ட் ஒன் பாருங்கள் டெஸ்டிஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். தட் இஸ் டெஸ்டோஸ்டிரியான் ஆய்ஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டரான் எல்ஹெச் ஹார்மோன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஆய்ஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டான் இதெல்லாம் ஃபீமேலுக்கான ஹார்மோன். டெஸ்டோஸ்டிரான் இதுதான் மேலுக்கான ஹார்மோன். ஸோ டெஸ்டிஸ் ஈஸ்ட்ரோஜன் அதுதான். அட்ரினல் கிளாண்ட் பாருங்கள் குளுக்கோகார்டிகாய்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை பற்றி பார்ப்போம். அட்ரினல் கிளாண்ட் பாருங்கள் அட்ரினல் சுரப்பி சொல்லுவாங்க. இதில் வந்து 2 விதமான ஹார்மோன் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினல் மெடுலா சொல்லிட்டு. ஸோ இப்போ அட்ரினல் கார்டெக்ஸ் பற்றி பார்ப்போம். அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஆல்டோஸ்டிரியோன் கார்டிசோன். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழையும் இதே ப்ரொனன்சியேஷன் தான் இருக்குது. ஸோ நான் எதுக்கு தான் வந்து தமிழில் வேறு வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும் எழுதுகிறேன். உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஆல்டோஸ்டெரியோன் அதை வந்து மினரலோ கார்டிகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிசோனை வந்து குளுக்கோ கார்டிகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மினரலோ கார்டிகாய்டு அந்த நேம்ல இருக்க பாருங்கள், மினரல் பற்றி தான் பார்க்க போகிறோம். மினரல்னால் நமக்கு தெரியும் பொட்டாசியம் வாட்டர் சோடியம் எல்லாமே. ஸோ இந்த ஆல்டோஸ்டெரியோன் என்ன பண்ணுன்னா வாட்டர் சோடியம் அதெல்லாம் உள்ளே வாங்கிக்கிட்டு இந்த பொட்டாசியம் பாஸ்பேட் அயன் எல்லாத்தையும் வெளியில் தள்ளி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி அது பண்ணுறதுனால அது கரெக்டாக
ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அப்புறம் நம்மளோட பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். ஆனால் கார்டிசோல் என்ன பண்ணுதுன்னா, அதை வந்து குளுக்கோகார்டிகைட் சொல்லுவாங்க. நமக்கு வந்து குளுக்கோஸ் எல்லாம் கிளைக்கோஜனாக மாறினா தான் நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் இந்த கார்டிசோல் என்ன பண்ணுன்னா, குளுக்கோஸை எல்லாத்தையுமே வந்து கிளைக்கோஜனாக மாற்றாமல் கிளைக்கோஜன் எல்லாத்தையும் குளுக்கோஸாக மாற்றிடுது. ஸோ இதனால் நம்மளோட இம்யூனிட்டி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுது. அதுவும் இல்லாமல் நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவலும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுதான் அட்ரினல் கிளாண்ட் பற்றி பார்க்கறது. இப்போ வந்து 3 ஹார்மோன் பார்த்தாச்சு: தைராய்டு, பேன்க்ரியாஸ், அட்ரினல். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஃபீமேல் ஹார்மோன், மேல் ஹார்மோன் பற்றி, எல்ஹெச் ஹார்மோன் பற்றி என்னோடய போன வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஹார்மோன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ஹார்மோன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த டாபிக் நீங்கள் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் 2 to 3 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் 2 to 3 மார்க்ஸ் தான் அலட்சியமாக நினைக்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 to 3 மார்க்ஸ்னால அந்த அந்த ஒரு வருஷம் அப்படியே இழந்துட்டு அதுக்கடுத்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஸோ நம்ம கையில் உள்ள விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். சில விஷயம் வந்து நம்மளையும் மீறி கேட்பாங்க, அதை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கையில் உள்ள டாபிக்ஸ் வந்து எப்போவுமே நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக வைக்கும்போது நம்மளோட மார்க் அதிகமாகும், ஈஸியாக நம்ம அந்த போஸ்டிங்கை வாங்கி. இந்த கொஸ்டின் பாருங்க: விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் கண்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரின் ஸ்மூத் மசில்? கீழ்கண்டவற்றுள் எந்த ஹார்மோன் கருப்பையின் மெது தசைகளை சுருக்க உந்துகிறது? அதாவது இந்த ஹார்மோன் வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் டைமில் கரெக்டாக வந்து அந்த யூட்ரஸை கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ அது எந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடாசின். அதாவது பிட்யூட்டரி கிளாண்டில் நம்ம அடினோ ஹைப்போஃபைசிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு சைடு வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ் வரும். அதில் 2 ஹார்மோன் வரும்: ஆக்சிடாசின், வாசோப்ரெசின். ஸோ இந்த ஹார்மோன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆக்சிடாசின் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட அந்த யூட்ரஸை வந்து ரிலாக்ஸ் பண்ண ரொம்ப யூஸ் ஆகுது. ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஆக்சிடாசின், வாசோப்ரெசின், எல்ஹெச் ஹார்மோன் அதெல்லாம் நல்லா புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அப்சல்யூட்டாக ஆன்சர் தெரியலனாலும் எலிமினேட் பண்ணுற ஐடியாவது தெரியும் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லேருந்து படிச்சுனா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம குளுக்கோகான் பார்த்துருக்கோம். குளுக்கோகானோட ஃபங்க்ஷன் இது கிடையவே கிடையாது. ஸோ குளுக்கோகானை எலிமினேட் பண்ணிவிடுவோம். இன்சுலின் அதுவும் பார்த்துருக்கோம், அதுவும் இந்த வேலையை செய்யாது. எப்பினெஃப்ரின் வந்து பார்க்கல. எப்பினெஃப்ரின் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சிடாசின் அதுதான் இந்த வேலையை பண்ணும். எப்பினெஃப்ரின் அது பார்த்திங்கன்னா அட்ரினல் கிளாண்டில் வரும். அதாவது அட்ரினல் கார்டெக்ஸ் பார்த்தோம். அட்ரினல் மெடுலால தான் எப்பினெஃப்ரின், நார் எப்பினெஃப்ரின், அதாவது ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இனிமேல் வர வீடியோஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோஸில் நான் தர நோட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 1 அண்ட் குரூப் 2 இந்த இயர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் குரூப் 1 அண்ட் குரூப் 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இன்டர்வியூ கேடர். ஸோ அதோட ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் ஓரியன்டாக நோட்ஸ் எல்லாம் நாங்கள் தர ஆரம்பிச்சிருவோம். ப்ளஸ் டெய்லி கிளாஸஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வரைக்கும் நாங்கள் கைட்லைன்ஸ் தருவோம். இதில் வந்து நாங்கள் கொஸ்டின் பேப்பர் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையே எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.